நம்ம எடுத்த அந்த பேட்டி தான். அதாவது தகப்பனிடம் தோக்குறதுல வந்து தவறு இல்லை அப்படிங்கிறத புறநானூறு போன்ற இலக்கியங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி நம்ம ஒரு பேட்டி எடுத்தோம். அதை இன்று குறிப்பிட்டு ராமதாஸ் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரொம்ப அப்படின்னு பெருமை நினைக்கிறேன். தோழிதான். ஆமாம் ஆமாம், அன்னைக்கு பேட்டியில் நீ கேட்டால் நான் விளக்கமாக சொன்னேனே. இப்போ அந்த பேட்டியில நம்ம பேசணும். ஆனா அதற்கு பிறகு நிறைய விவகாரங்கள் அவங்க 2 பேருக்கும் வந்து பிரச்சனைகள், சலசலப்பு இருந்தது. இன்னைக்கு ஐயா அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி மூலமா இது வெடிச்சிருச்சா மோதல்? ஏன்னா கண் கலங்குறாரு. பேசும்போது கண் கலங்கி நடந்ததெல்லாம் அப்படியே சொல்றாரு. அப்ப அது என்ன ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டாருன்னு எடுத்துக்கிறதா? அது அவருடைய வன்னியர்களும் சரி தேவர்களும் சரி போர் சமூகம். அதாவது உச்சகட்ட அன்பு உச்சகட்ட பகை ரெண்டும் அவரிடம் இருக்கும். உயிரே கொடுப்பார்கள், இல்லாவிட்டால் அவன் துரோகம் செய்து விட்டான் என்று கருதினால் உயிரே எடுத்து விடுவார்கள். ரெண்டும் எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் தென்னாட்டில் உள்ள தேவர் சமூகமும் நம்முடைய வடநாட்டில் வன்னியர்களும் போர் சமூகங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவார்கள், உச்சகட்டத்திற்கு போவார்கள், துரோகங்களை செய்ய மாட்டார்கள், நம்பியவர்களுக்கு ஏதாவது மாறுபாடாக நடந்து கொண்டால் பொறுக்க மாட்டார்கள். இதெல்லாம் அந்த ஏனென்றால் அந்த நேரிய போர்க்குணமுடைய அன்புக்கு கட்டுப்பட்ட, அது நம்ம இவ்வளவு அன்பு செய்தோம், இவ்வளவு பெருமைப்படுத்தினோம், மகனை மந்திரியாக ஆக்கினோம், அந்த மகன் நம்ம எதிர்க்கிறான் என்றால் அவருக்கு கோபம் வருகிறது.